ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் ஃபாத்திமா ஃப்ரம் வலையெடுப்பு வெப் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறது துபாய் டு இந்தியா. அவசரமாக டிக்கெட் போட்டதுனால பர்ச்சேஸ் அதிகம் பண்ணலை. ஆனால் ஊருக்கு போகக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னா, தம்பிக்கு கல்யாணம். அதுக்காக இந்த தங்க மோதிரத்தை வாங்கிட்டு அடுத்ததாக அம்மாவுக்கு தேவையான ஃபோனை மட்டும் வாங்கிக்கிட்டோம். அம்மாவோட பழைய ஃபோன் அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்தது. அடிக்கடி ஹேங் ஆகுது. அதுக்கப்புறமா ஃபோன் வந்தது அப்படின்னா ரிங்டோன் வெளியே கேட்குறதில்ல. அப்படி சில கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்ததுனால அம்மாவுக்காக ஒரு ஃபோன் மட்டும் வாங்கிக்கிட்டு ஷாப்பிங்கை முடிச்சுக்கிட்டோம். வெக்கேஷன் டைம்ங்கிறதுனால ஆல்ரெடி எல்லா டிக்கெட்ஸுமே மேக்ஸிமம் புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் டிக்கெட் ரேட்டும் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி டைரக்ட் ஃப்ளைட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த வாட்டி கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகலான்னு சொல்லிவிட்டு துபாய் டு டெல்லி, டெல்லி டு ட்ரிவாண்ட்ரம் இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இந்த நோக்கியா ஃபோன் G11+. இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். நேவி ப்ளூ கலர், ரொம்ப நல்லா இருந்தது. பர்ச்சேஸ் அதிகமாக இல்லாததுனால லக்கேஜ் அதிகம் இல்லை. பேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. எப்போவுமே ஊருக்கு கிளம்பும்போது மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த டைம் எதிர்பார்க்காமல் போட்டதுனால ஒரு பரபரப்பு மட்டுமே ஃபீல் பண்ண முடிஞ்சதே தவிர ஒரு சந்தோஷம் இருந்த மாதிரி தெரியல. துபாய் டு இந்தியா வெறும் 4 மணி நேரம் ட்ராவல் தான். பட் இந்த டைம் கனெக்டிங் ஃப்ளைட்டுங்கிறதுனால எப்போ போய் சேர போகிறோமோ அப்படிங்கிற மனசில் ஒரு பதபதப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. பகல் ட்ராவல் நல்லாவே இருக்கும். நைட்டு ட்ராவலை விட பகலில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏர்போர்ட் போய் ரீச் ஆனதும் ஃபஸ்ட்டில் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே இருந்து தான் ஃப்ளைட்டுக்கு போகக்கூடிய இடத்துக்கு போக முடியும். பசங்க ஊருக்கு போகணும் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க. ஏன்னா இங்கே உள்ள லைஃப் வேறு, நம்ம ஊர் லைஃப் நம்மளுக்கு வேறு தான். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் லைஃப் மாதிரி இங்கே வராது. அங்கே போனால் சைக்கிள் ஓட்டலாம், தெருவில் சுற்றலாம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், நினச்சதை நம்மளால் வாங்கி சாப்பிட முடியும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். துபாய் ஏர்போர்ட் ஃபுல்லாகவே சரி, அதில் டெர்மினல் 1, 2, 3லாம் உண்டு. இங்கே ஒரே நடராஜா சர்வீஸ் தான். எங்கே போனாலும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ டியூட்டி ஃப்ரீ சைடுக்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் போய் நின்று பார்த்த இடம் சென்ட் பாட்டில் இருந்த ஏரியா தான். நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதே சென்ட்லாம் நம்மளுக்கு, அதாவது துபாயில் இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்காது. இதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கு தான் கிடைக்கும். இங்கே இருக்கிற எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே கோல்டுலாம் இருந்தது. நான் கோல்டுலாம் போயிட்டு எப்படி கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சும்மா ஒரு நோட்டம் விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். டியூட்டி ஃப்ரீ ஏரியா ஃபுல்லாக கழிஞ்சுது. அதுக்கப்புறமும் நடக்க வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருந்தது. இப்படி நடந்து கால் வலிக்கின்னு ஃபீல் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வரும். நம்ம நடந்து போனால் சைடில் நடந்து போகலாம். இல்லை அப்படின்னா நடுவில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் நின்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி அப்படியே கொண்டு போய் விட்டுரும். அவசரமாக போகிறவங்க இதில் கூட நிற்க மாட்டாங்க. அதுவும் மூவ் ஆகும், அவங்களுமே மூவ் ஆவாங்க. ஒரு வழியாக சேர்ந்து ஃப்ளைட்டுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ண பிறகு ஃப்ளைட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அக்கா எல்லாம் வணக்கம் போட்டு இன்வைட் பண்ணி வாசலில் விட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தோம். நம்மளுக்கான சீட்டை தேடி கண்டுபிடிச்சி ஜன்னலோரமாக சீட்டே நம்மளுக்கு கொடுத்துருந்தா கூட பசங்க வந்த பிறகு ஜன்னலாவது கதவாதுன்னு சொல்லிட்டு நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க. அவங்க தான் அந்த சைடு உட்காந்துருப்பாங்க. பகல் டைம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க முடிஞ்சுது. பிடிச்சவங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உள்ளதை கண்டினியூ பண்ணிக்கோங்க.
ஃப்ளைட்டு கிளம்பி ஒரு நடுநிலைமையான ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு நம்மளுக்கு ஆர்டர் பண்ணியிருந்த சாப்பாடு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிது. பசி தாங்க முடியாத நிலமையில் உட்காந்துட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். சாப்பாடு வந்துடுச்சு. என்ன சாப்பாடு கொடுத்தாங்கங்கிறத நான் காட்டுறேன். நம்ம புக் பண்ணும்போதே நம்ம வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமான்னு கேட்பாங்க. ப்ரெட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த ப்ரெட்டுக்கு தேவையான பட்டர் சீஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு சப்ஜி இருந்தது, அது கூடவே ஒரு சூப்பரான கேக் இருந்தது. தயிர் தனியாக கொடுத்துருந்தாங்க ஒரு பாக்ஸில். இதை சாப்பிட்றதுக்கு உடனில் ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. நம்ம எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா சில்வர் ஸ்பூனில் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து உடனில் ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. இந்த சாப்பாடு பக்கத்துலேயே பன்னீர் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எப்படி இருந்தாலும் அன்றைக்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்தோம். ஏன்னா செம்ம பசி. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடித்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. சாப்பிட்டு முடித்து ஒரு சின்னதாக ஒரு தூக்கத்தையும் போட்டு ஹெட்ஃபோனை காதில் போட்டுட்டு ஒரு பாட்டையும் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நல்ல மேகத்துக்குள்ளெல்லாம் போகிறத அழகாக பார்க்க முடிஞ்சுது. இந்த சீனரி ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல பகல் டைம் ட்ராவல் பண்ணும்போது தான் இதெல்லாம் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். நைட்டு ட்ராவல் அப்படின்னா தரதை தின்னுட்டு அப்படியே தூக்கத்தை தான் போட்டுட்டு கிளம்பி வருவோம். பகல் ட்ராவல்ங்கிறது இந்த மாதிரி மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ளைட்டு இறங்கக்கூடிய டைம் வந்துருச்சு. அதாவது டெல்லிக்கிட்ட நம்ம வந்துட்டோம். டெல்லி வந்து சேர்ந்தாச்சு. டெல்லி டு ட்ரிவாண்ட்ரம் மறுபடி. ஆனால் அங்கே ஃப்ளைட்டு டிலேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். துபாயிலேருந்து டெல்லிக்கு வந்த நம்மளோட லக்கேஜை நாம் தான் கலெக்ட் பண்ணி எடுத்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு மறுபடியும் நம்ம லக்கேஜை போட்டு விடணும். அதுக்காக லக்கேஜை எடுக்கிறதுக்காக நாங்கள் இப்போ போய்கிட்ருக்கோம். அதை கம்ப்ளீட் பண்ணி மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்த பிறகு மறுபடியும் ஃப்ளைட்டுக்காக காத்திருந்து ஃப்ளைட்டு வந்த பிறகு மறுபடியும் அடுத்த ஃப்ளைட் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இது டெல்லி டு ட்ரிவாண்ட்ரம். இதுவும் ஏர் இண்டியா தான். அந்த ஃப்ளைட்டை விட இந்த ஃப்ளைட்டில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்பேசியஸாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருந்ததாக நான் ஃபீல் பண்ணேன். இது நைட்டு ட்ராவல். நைட்டு ட்ராவல் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்தா புரியும். பகல் ட்ராவலுக்கும் நைட்டு ட்ராவலுக்கும் உள்ள வித்தியாசம். சைடு வியூ ஒன்றுமே இருக்காது. கீழே இருந்து மேலே ஏறுற வரைக்கும் லைட்ஸாக தெரியும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, பெப்பை தான். அப்புறமா நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். நைட்டு டைம் ட்ராவல். மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிது. ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். சாப்பாடும் வந்தது. சப்பாத்தி அப்போதை கொடுத்த மாதிரியாவே தான் கொடுத்துருந்தாங்க. என்ன இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா கிரேவி கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அந்த கிரேவி என்னங்கிறத கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா தயிர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சேவரி மாதிரி ஒரு ஓமப்பொடியை வச்சு ஒரு ஸ்வீட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. கேக் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடித்ததும் ஒரு சின்னதாக ஒரு குட்டி தூக்கம். இறங்கியாச்சு ட்ரிவாண்ட்ரத்துக்கு. ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் ரொம்ப காலியாகவே இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேர்ந்தது ராத்திரி போல். ரொம்ப கூட்டமே இல்லை. நம்மளுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸுமே கிடையாது. ஏன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்டு லோக்கலில் தான் வந்து நம்ம டெல்லியிலேருந்து தான் திருவனந்தபுரம் வந்திருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அப்படின்னா தான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம டெல்லியிலேயே எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் வேறு எந்த ப்ராப்ளமே இல்லை. லக்கேஜை மட்டும் எடுத்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்த பிறகு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.